ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் மறக்கும் நிறைந்த கமோம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபின்னா வாழைக்காய் மிளகு வறுவல். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்களை நீங்க பாத்துருங்க. அதுக்கப்புறம் செய்முறையை பார்க்கலாம். வாழைக்காய் மிளகு வறுவல் தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 2 நம்பர், மஞ்சள் தூள் சிறிதளவு, கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் தாளிப்பை போட்டு ஆரம்பிக்கிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி ரெசிபி. இந்த இடத்துல இந்த ரெசிபி பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கட்டெல்லாம் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ரெசிபில வந்து இந்த பச்சை மிளகாய் காரத்துக்காக சும்மா 2 போடுறோம். இது ஆப்ஷன் தான். நீங்க தேவையில்லை, எனக்கு பச்சை மிளகாய் காரம் வேண்டாம்னா விட்டுலாம். இதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் இருக்கு பாத்தீங்களா, இந்த வாழைக்காவை இது மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க ரவுண்ட் ரவுண்டா. கொஞ்சம் திக்கா தான் இருக்கும் வாழைக்காய், தின்னா இருந்தா உடைய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த வாழைக்காவை இந்த தாளிப்புலயே நம்ம போட்டுறோம். போட்ட பிறகு இது நல்லா வதக்கிறது நல்லா இருக்கும். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியதுன்னா, கொஞ்சம் கடாய் நம்ம யூஸ் பண்ற கிச்சன் வெசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கணும், அகலமா இருக்கணும். அப்பதான் அந்த வாழைக்காய் வேக வேக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அடிப்பிடிக்காம உடையாம கரெக்டா வரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம், இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போடும்போது கீழே அப்பப்போ கிண்டி விடணும். அப்படி இல்லைன்னா என்ன வேணும்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு நிதானமா வந்து நீங்க அப்பப்போ கரெக்டா திருப்பி விட்டீங்கன்னா உடையாம கரெக்டா வரும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளவுதான், எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா இது இப்படி நல்லா மிக்ஸ் பண்றோம். சீரகம் தேவைப்பட்டா சீரகம் நீங்க போட்டுடலாம். ஆனா இதுல வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க முக்கியமா வந்து மிளகு தூள் நான் போடவே இல்லை. இப்போ இந்த இடத்துல வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், அப்புறம் மல்லித்தூள் போட்டு நல்லா அப்படியே வதக்க ஆரம்பிக்கிறோம். அந்த இருக்கிற தாளிப்பு எண்ணெயிலேயே தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி, சும்மா லைட்டா அந்த காய் வேகிறதுக்கு பக்குவத்துக்கு தேவையான தண்ணி. இப்ப இந்த காய் கொஞ்சம் லைட்டா வெந்து வரும் பாத்தீங்களா, அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம், மிளகு தூளை போட போறோம். ஸோ காய் ஒரு அரை வேக்காடு ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து மிளகு தூள் போடலாம். அதனால ஒரு மூடியை போட்டு இதை க்ளோஸ் பண்றேங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். அப்பா, அந்த வாழைக்காய் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேகும் போது அந்த வாசம் இருக்கு பாருங்க, ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இப்போ இந்த காய் வந்து ஓரளவுக்கு லைட்டா வெந்திருக்கு. இப்போ இந்த டைம்ல, அதாவது ஓரளவுக்குன்னா ஒரு 50 to 60% அளவுக்கு வெந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இங்க இருக்க மிளகு தூளை வந்து இந்த இடத்துல போடுறோம். இந்த மிளகு தூளை வந்து நம்ம நார்மலா வந்து கறியில குக் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா கசப்பு தன்மை வரும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இந்த இடத்துல அந்த எண்ணெயிலே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட சேர்த்து ஸ்லோ ஃபிளேம்ல குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. சரிங்களா? இப்போ ஃப்ளேமோட கொஞ்சம் லைட்டா ஏற்றிருக்கேன். இதை அப்படியே போட்டு நல்லா பரட்டுவோம். வீட்டுல சளி எல்லாம் இருந்ததுன்னா காணாம போயிடும். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெசிபி இந்த ப்ரிப்பரேஷனு. என்ன, இந்த வாழைக்காய் கரெக்டா வேகணும், அதான் விஷயம், வேற எதுவுமே இல்லை. இப்போ திருப்பி வேகட்டும். இப்படி வேகும் போது நம்ம என்ன பண்ணா, அப்போ இந்த மாதிரி தனித்தனியா எடுத்து விடணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த காய் வேகிறதுக்கு ஒரு 4ல இருந்து ஒரு 5 நிமிஷம் தான். வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாவ். இப்போ வெந்த வாழைக்காவை இப்போ நம்ம என்ன பண்றோம், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் இது மேலே போட்டு மேலோட்டமா அப்படி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி அப்படி எடுப்போம். பாருங்க, கீழே ஒட்டாம பக்குவமா வந்திருக்கா. இதுதான் வாழைக்காய் மிளகு வறுவல். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க வீட்டில். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து விரும்பி சொல்கிறாங்க. அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வாழைக்காய் நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சாஃப்டாக வெந்த வாழைக்காவோட அந்த மிளகோட காரத்தோட அந்த இஞ்சி பூண்டு வாசம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்.